18 மணி நேர போராட்டத்துக்கு அப்புறமா ஆழ்துளை கிணற்றுல விழுந்த 2 வயது குழந்தைய பத்திரமா மீட்டிருந்திருக்காங்க. மேல் சிகிச்சைக்காக குழந்தை மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கு. கர்நாடக மாநிலம் விஜயபுரா மாவட்டம் லட்சியானா கிராமத்தை சேர்ந்தவர் சதீஷ். இவருடைய மனைவி பூஜா. இந்த தம்பதிக்கு 2 வயதுல சாத்விக் அப்படின்ற மகன் இருக்காரு. சதீஷுடைய தந்தையான சங்கரப்பா தங்களுடைய விளைநிலத்துல ஆழ்துளை கிணறு தோண்டிருந்திருக்காரு. அதுல தண்ணி கிடைக்காததால அதை அப்படியே விட்டுட்டு போனதா சொல்லப்படுது. இந்த சூழல தான் விளைநிலம் பக்கத்துல இருந்த சாத்விக் அந்த ஆழ்துளை கிணற்றுல விழுந்திருக்காரு. நேத்து சாயந்தரம் 6:30 மணி இருக்கக்கூடிய சூழல்ல குழந்தை அந்த ஆழ்துளை கிணற்றுல விழுந்த நிலையில உடனடியா இண்டி புறநகர் போலீசாருக்கும் மீட்பு குழுவினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விரைந்து வந்த போலீசார் மற்றும் மீட்பு குழுவினர் குழந்தைய மீட்கும் முயற்சியில இறங்கியிருந்திருக்காங்க. 15 இருந்து 20 அடி ஆழத்துல குழந்தை சிக்கியிருந்ததா சொல்லப்பட்டிருந்தது. அதை தொடர்ந்து ஆழ்துளை கிணற்று ஒட்டியே பெரிய ஒரு குழி தோண்டி அதன் மூலமா குழந்தைய மீட்கும் முயற்சியில மீட்பு குழுவினர் இறங்கியிருக்காங்க. மேலும் குழந்தைக்கு போதுமான ஆக்சிஜன் சப்ளையும் வழங்கப்பட்டு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 18 மணி நேர போராட்டத்துக்கு அப்புறமா குழந்தைய இப்போ பத்திரமா மீட்டிருந்திருக்காங்க. இப்போ குழந்தை மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. இப்படி ஆழ்துளை கிணற்றுல விழுந்த 2 வயது குழந்தை பத்திரமா மீட்கப்பட்டிருக்கு. இதே மாவட்டத்துல கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இதே போல 2 சம்பவங்கள் நடந்த நிலையில அதுல 2 குழந்தைகளுமே உயிரிழந்துட்டாங்க. மூன்றாவதா இப்படி ஒரு சம்பவம் இங்க நடந்த நிலையில தான் இந்த குழந்தை உயிரோட மீட்கப்பட்டிருக்கு. பத்தொன்பது அடி ஆழத்தில் தெரிந்த